ஹலோ பிரைஸ்லா. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 15:28 உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பின்தொடர்ந்து, தாவீதின் குமாரனே எனக்கு உதவி செய்யும், என்னுடைய மகளுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க, பிசாசினால் பீடிக்கப்பட்டு ரொம்பவும் அவதிப்படுகிறார் என்று சொல்லி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று. அவர் சொன்ன பதிலை அந்த அம்மா கேட்ட உடனே ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். மேதையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே நாய்க்குட்டிகள் தங்களுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளுமே ஆண்டவரே, அதுபோல் நீங்கள் எங்களுக்கு ரொம்பவெல்லாம் வேண்டாம், கொஞ்சமாக கொடுத்தா போதும், நான் சொன்னது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய பதிலிருந்து அவர் கேள்வியை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதை கேட்டதான இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்பட்டு, மகளே விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன மாத்திரத்தில் அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் பண்ணி அநேக காரியங்கள் ஜெபம் பண்ணி பெற்றிருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருப்பதற்கு இன்றைக்கே கானானிய ஸ்திரீயை போல நாம் ஆண்டவரிடத்தில் அன்றாடி ஆண்டவரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை காண்பித்து ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுவோம். நிச்சயமாக நமக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். விசுவாசத்தின்படியே நாம் விரும்புகிறபடி நம்மை வாழ வைப்பார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பனை சிதான பருவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான இந்த நாளிலையும் நீர் கொடுத்தமுடைய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட இந்த கானானிய ஸ்திரீயை போல கேட்ட ஒரு கேள்வியினாலே நீர் ஆச்சரியப்பட்டு உடனே அந்த அம்மாவுக்கு அற்புதத்தை செய்தது போல் இன்றைக்கும் கூட நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறுவீராக. இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே, தழும்புகளால் எங்களை குணமாக்குங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடுவது பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.